வழி பிறந்தது, உண்மை அன்பின் சுவை தெரிந்தது, தன்னலத்தின் தலை அருந்தது எந்தன் இயேசுவே. உன்னுறவினில் வழி பிறந்தது, உண்மை அன்பின் சுவை தெரிந்தது, தன்னலத்தின் தலை அருந்தது எந்தன் இயேசுவே. உன் வழியினில் நான் நடந்திட, உன் பணியினை நான் தொடர்ந்திட, உன்னுடலும் குருதியுமே உறுதி தந்தது. உந்தன் அன்புக்கு இல்லையே, உன் நினைவில் துன்பமில்லையே. உந்தன் அன்புக்கு இல்லையே, உன் நினைவில் துன்பமில்லையே. உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வினிதம், பின்தொடரும் வாழ்வினிதம். கடவுளே, உலகம் அனைத்தும் உம்மை ஆராதிக்கும். உம் புகழ் பாடிடும் உன்னதரே, உம் பெயருக்கு பா ஒன்று இசைக்கும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு இந்த கல்வாரி பலிக்குள்ளே நாம் நுழைவோம். இன்று வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய திரு இருதயத்தை நாங்கள் நினைக்கிறோம். நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இயேசுவினுடைய திரு இருதயத்துக்குள்ளே அர்ப்பணம் செய்து கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம்மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களிலும் அது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசு கிறிஸ்துவை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்திய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 6b முதல் 13 நிறைவு பெற. சகோதர சகோதரிகளே, சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செயற்பட்டு இயேசு கிறிஸ்துவை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்திய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. முதல் உடன்படிக்கை குறையற்றதாய் இருந்திருப்பின் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடமே இருந்திருக்காது. ஆனால் கடவுள் அவர்களது குற்றத்தை எடுத்து கூறி சொன்னது இதுவே: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது இஸ்ராயேல் வீட்டாரோடும் ஜூதாவின் வீட்டாரோடும்
புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கின்றார் ஆண்டவர். எகிப்து நாட்டிலிருந்து அவர்களுடைய மூதாதையரை கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. ஏனெனில் நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள். நானும் அவர்கள் மீது அக்கறை கொள்ளவில்லை என்கின்றார் ஆண்டவர். அந்நாள்களுக்கு பின் இஸ்ராயேல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கின்றார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தம் அடுத்தவருக்கோ சகோதர சகோதரிகளுக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர். அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன். அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். புதியதோர் உடன்படிக்கை என்பதால் முன்னையதை அவர் பழையதாக்கிவிட்டார். பழமையானாலும் நாள்பட்டதும் விரைவில் மறைய வேண்டியதே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 85 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவி 10a. உங்கள் பல்லவியாக பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நல்லதே ஆண்டவர் அருள்வார், நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு மலை மேலேறி
தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் பொவனேர்கேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு ஸ்காரியோத்து என்போர் ஆவர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, நாங்கள் பொது காலத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம். 2வது வாரத்திலே நாங்கள் இந்நாட்களிலே முதல் வாசகமாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட கடிதத்திலே இருந்து வாசிக்கிறோம். இது ஒரு மறையுரை, ஒரு பிரசங்கமாக அமைந்திருக்கிறது. அதனுடைய பகுதிகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானத்திற்காக கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே உடன்படிக்கை செய்வதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு அரசு இன்னொரு அரசோடு அல்லது 2 பிரிவினர் ஒப்பந்தம் செய்து கொள்வது, உடன்படிக்கை செய்து கொள்வது, அதை கைச்சாத்திட்டு கொள்வது நாம் அனைவரும் அறிந்தது. அதுபோல வர்த்தகத்திலும் இது நடைபெறுகிறது. இன்னும் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே நாம் வருகிற பொழுது ஒரு ஆணும் பெண்ணும் ஆண்டவருடைய முன்னிலைக்கு வருகிற பொழுது ஒருவரோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்ளுகிறார்கள். கடவுளோடு அவர்கள் உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார்கள். இது எல்லாம் நாம் அறிந்தவையே. பழைய ஏற்பாட்டிலே இருந்து நாங்கள் பார்க்கிற பொழுது பல்வேறு உடன்படிக்கைகளை கடவுள் மனிதனோடு செய்து கொண்டார். அவற்றிலே நாம் அறிந்து கொண்ட உடன்படிக்கைகளாக நோவாவோடு கடவுள் செய்து கொண்ட உடன்படிக்கை, சீனாய் உடன்படிக்கை, இவ்வாறான உடன்படிக்கைகள் பல உள்ளன. ஆனால் இன்றைய முதல் வாசகம் நமக்கு திட்டத்தெளிவாக சொல்லுகிறது, எல்லாம் இவ்வளவு உடன்படிக்கைகள் இருந்தாலும் இயேசு ஆண்டவர் அவர் வந்ததன் பிறகு அவர் கல்வாரி மலையிலே செய்து கொண்ட உடன்படிக்கையானது எல்லாவற்றையும் விட மேன்மை பொருந்திய உடன்படிக்கை என்றும், அந்த உடன்படிக்கை வாயிலாக நாம் அனைவரும் மீட்கப்பட்டோம். அவர் ஒரே ஒரு முறை தன்னை பலியாக, குற்றநீக்க பலியாக ஒப்பு கொடுத்ததனால் நாங்கள் அனைவருமே பாவத்தில் இருந்து விடுதலை பெற்றோம். எனவே இனி நாங்கள் பாவத்திற்கு அடிமைகள் அல்ல. அதுதான் அந்த உடன்படிக்கையின் சிறப்பு. அது மாத்திரமல்லாமல் இந்த உடன்படிக்கையானது பொன்னையோ பொருளையோ எதையும் வைத்து கச்சாத்திடப்படவில்லை, அல்லது இன்னும் ஒரு விலங்கினுடைய இரத்தத்தினாலோ அது உறுதிப்படுத்தப்படவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து என்கிற செம்மறியாட்டினுடைய, கடவுளின் செம்மறி, அவருடைய இரத்தத்தை கொண்டு இது உறுதிப்படுத்தப்பட்டதால் இது என்றும் நிலைத்திருக்கிற உடன்படிக்கையாக இருக்கும். இந்த உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய பல உண்மையான தன்மைகளிலே நம்பகத்தன்மை, உறுதி, இவையெல்லாம் இருக்கின்றன. ஆனால் இன்றைய திருப்பாடல் நமக்கு இன்னும் ஒரு அற்புதமான விடயத்தை சொல்லி தருகிறது. இந்த உடன்படிக்கைக்குள்ளே கடவுள் அமைத்து வைத்திருக்கிற 2 பெரும் பண்புகள், பேரன்பும் உண்மையும், இந்த உடன்படிக்கைக்குள்ளே எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அடிக்கடி நான் தியானித்து கொள்வது கடவுளினுடைய வாக்குப்புரளாமை. அவர் அது கொடுத்த வாக்குறுதியை எடுத்துக்கொள்வதில்லை. சோதிப்பார், அலைக்கழிப்பார், அங்க போடுவார், இஞ்ச போடுவார், நம்மை போட்டு துன்பப்படுத்துவார். ஆனால் அவருடைய வாக்குப்புரளாமையை அவர் ஒருபோதும் எடுத்து விட மாட்டார். வாக்குப்புரளாமையும் அது ஒவ்வொரு நாளும் காலமையிலே புதுப்பிக்கப்படுகிறது. அதுதான் அந்த உடன்படிக்கையினுடைய விசேட தன்மை. பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். இது மனித வாழ்க்கைக்குள்ளே அவசியமானது. கடவுளுடைய பேரன்பும் உண்மையும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களே,
அவர் தம்முடைய பேரன்பினாலே இந்த உடன்படிக்கையை செய்தார். இந்த உடன்படிக்கை என்றுமே நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்பிய இயேசு தான் விரும்பியவர்களை தம்மிடம் அழைத்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். எனவே அவர் இந்த உடன்படிக்கை என்றுமே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக திருத்தூதர்களை அழைப்பதற்கு முன் அவர் எங்கே சென்றார்? மலைக்கு சென்றார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இயேசுனுடைய வாழ்க்கையிலே 5 முக்கியமான இடங்கள் இருந்தன. அவை எல்லாமே லை 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 என்று முடியும். லீலையை என்று சொல்லி நினைத்திடக்கூடாது. லீலையிலே முடியாது, மாறாக அவையெல்லாம் அருமையான லையிலே முடியும். என்ன லை? அதிகாலை, காலை, மாலை, பாலை, மலை. அதிகாலை, காலை, மாலை, பாலை, மலை என்கின்ற இந்த 5 இடங்களிலும் இயேசு கடவுளோடு உறவை வைத்திருந்தார். நாங்கள் பாடுவோம், புகழ்ந்துடு மனமே புகழ்ந்துடு இயேசுவை, புகழ்ந்துடு காலையிலே மாலையிலே பொழுதெல்லாம் இரவினிலே, அப்படி என்று பாடுவோமே. அது மாதிரி இயேசு இந்த 5 இடங்களிலும் கடவுளோடு தொடர்பு வைத்திருந்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களே, அதனிலே இருந்து தன்னுடைய உடன்படிக்கை என்றுமே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக 12 பேரை தேர்ந்தெடுக்கிறார். அவர்களை திருத்துதர் என்று சொல்லுகிறார். இவர்களுக்கு முதலாவது தகுதி என்ன? அவரோடு இருக்க. அவரோடு இருப்பது என்பது சப அனுபவம். அதற்கு பிறகுதான் மற்றவை. எனவே நீங்களும் நானும் உடன்படிக்கையின் பங்காளர்கள், உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறோம். எங்களுடைய இணைப்பாளர் இயேசு கிறிஸ்து. அவர் உதாரணம் காட்டி இருக்கிறார், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று. அவர் இந்த லைகளிலே அவர் தன்னுடைய உறவை வைத்திருந்தார் கடவுளோடு. நீங்களும் நானும் திருத்தூதர்கள் என்ற வரையறைக்குள்ளே இருக்கிறோம். கடவுளாலே அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஏற்கனவே திருமுழுக்கிலே உடன்படிக்கை ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது நம்மோடு. எனவே நீங்களும் நானும் திருத்தூதர்கள், அவரோடு இருந்து பயிற்றுவிக்கப்பட்டு அனுப்பப்படுகிறது. ஒன் ஹூ இஸ் சென்ட், அப்போஸ்தலன், ஒன் ஹூ இஸ் சென்ட். நாங்கள் எல்லோரும் திருமுழுக்கின் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரோடு இருக்க நாங்கள் பயிற்றுவிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறோம். எனவே நாங்கள் போகின்ற வருகின்ற இடங்களிலே இந்த உடன்படிக்கையின் பங்காளர்களாக, உடன்படிக்கையை கொடுக்கிறவர்களாக, இயேசு அனுபவத்தை கொண்டு வாழுகிறவர்களாக வாழ்ந்திட இந்த வெள்ளிக்கிழமை இயேசுனுடைய இருதயத்தின் நாள் நமக்கு உதவி செய்வதாக. மீண்டுமாக நாங்கள் இன்றைய மாலையிலே நாங்கள் வீட்டிலே கூடுகிற பொழுது இயேசுவினுடைய திரு இருதயத்தை நினைத்து செபம் செய்வோம். அந்த திரு இருதயத்துக்குள்ளே நம் வாழ்வையும் குடும்பத்தையும் இல்லத்தையும் அர்ப்பணிப்போம். ஆமேன். திரு அவைக்காக மன்றாடுவோம். திரு அவையில் உள்ள அனைவரையும் நீர்தாமே வழி நடத்தியருளும். நாம் அனைவரும் அடுத்தவருடன் பகிர்ந்து தன்னலமற்றவர்களாகவும் உண்மை சுடராய் வாழ்ந்து ஏழைகளின் மகிழ்ச்சியில் இயேசுவை காணவும் உமது அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, பாவம் என்ற இருளில் மூழ்கி வாழும் எங்கள் பிடிவாதம், தன்னலம், ஆணவம், அகங்காரம், பொறாமை போன்றவை அழித்து எங்களை நீதி, நேர்மை, உண்மை என்ற ஒளியின் பாதையில் வழி நடத்தி அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல தந்தையே இறைவா, நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படவும் மதம், இனம், மொழி ஆகிய பெயரால் எழும் வேறுபாடுகள் முற்றிலும் ஒழியவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிட்டுக்குருவிகளை விட நீங்கள் மேலானவர்கள் என்று மொழிந்த இயேசுவே, இவ்வுலக கவலை, சோதனை, நோய், பிரச்சனைகள் எம்மை வாட்டும் போது உமது அன்பை நினைத்து சோர்வுகளை வெல்லும் பலம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். இன்றைய நாளிலே நம்மை ஆக்கிரமிக்கின்ற நம்முடைய சோதனைகள், குடும்ப கவலைகள், கடன் தொல்லைகள், மனஸ்தாபங்கள், உறவு சிக்கல்கள், திருமண உடன்படிக்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய முறிவுகள், இவற்றை எல்லாம் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீரே அனைத்துக்கும் அதிபதி, நீரே அனைத்தையும் வழி நடத்துகிறவர். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வாய்விட்டு சொன்ன வேண்டல்களும் எங்களுடைய மனங்களிலே புதைந்து கிடக்கிற ஒவ்வொரு கவலைகளும் கண்ணீர்களும் இந்த பீடத்திலே ஒப்புக் கொடுக்கப்படுகிற காணிக்கைகளோடு இரண்டரை கலந்து அப்பத்திலே இருந்தும் ரசத்திலே இருந்தும் வருகின்ற அருளினாலே நாங்கள் மீட்கப்பட, எங்களுடைய வாழ்வு புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருள் தாரும்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வு எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த வளனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின், பெர்னாட், ஞான பிரகாசம், எல்லா திருளையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. உடன்படிக்கையின் இணைப்பாளரான இயேசு தன்னுடைய பேரன்பையும் உண்மையையும் என்றென்றும் உறுதியாக நிலைக்கச் செய்கிற ஆண்டவர். இந்த வெள்ளிக்கிழமை நம்மை தரிசிக்க தன்னுடைய இதயத்தின் வாயிலாக நம்முடைய இல்லங்களுக்கும் உள்ளங்களுக்கும் வருகிற ஆண்டவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமே காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமேன். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். என் கண்முன்னே எனக்கு நீர் விருந்தினை ஏற்பாடு செய்தீர். நிரம்பி வழிகின்ற எனது பாத்திரம் எத்துணை மேன்மையானது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒரு மனப்பட்டிருக்க செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.